ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்றத அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு ட்ரம்ப். இன்னைக்கு வேணா அந்த பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறோம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நாளடைவில் இதோட ரிப்பிள் எஃபெக்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல திரும்பவும் யூஎஸ்ஏ பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிசினஸ் பர்சன்ஸும் அங்க இருக்கக்கூடிய பிசினஸ் பர்சன்ஸ்க்கும் சேர்ந்து பேசும்போது இந்த டேரிஃபை எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்றது பார்ப்பாங்க. இப்போ உதாரணமா ஒரு யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிளையண்ட்டை லூஸ் பண்றது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் பிசினஸ் ரொம்ப பெரிய பாதிப்பா இருக்கும். அவரால் பிசினஸ் தொடர்ந்து ரன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு கூட போகலாம். ட்ரம்போட பிஹேவியர் இப்படி எராட்டிக்கா இருந்துட்டு இருக்கு. நம்ம எப்படி நம்ம பிசினஸை இன்சுலேட் பண்ணிக்கலாம், 25% டாரிஃபே இருந்தாலும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்ற ஆங்கிள் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கலாம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். முதலீட்டு ஆலோசகர் ராமலிங்கம் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மீண்டும் ட்ரம்ப்ன்ற மாதிரி தான் இப்போ நிலமை போயிட்டுருக்கு. இப்போ 2 நாளுக்கு முன் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 25% வரின்னு திருப்பி அனௌன்ஸ் பண்ணிட்டார். நட்பு நாடாக இருந்தாலும் இதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டாகவே சொல்லிட்டார். இப்போ இதில் 2 கேள்விகள் சார். இந்த 25% அமெரிக்க மக்களை பாதிக்குமா இல்லை இந்திய மக்களை பாதிக்குமா? 2 இடங்கள்லையுமே பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா 25% டாரிஃப் நம்ம எக்ஸ்போர்ட்டில் கொடுக்க போகிறோம். இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது 25% டாரிஃப் அதிகமாக கொடுக்கும்போது எக்ஸ்போர்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக வேண்டியது இருக்குது. இந்த இன்க்ரீஸ்டு ப்ரைஸ் அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ண முடியுதா அப்படின்றது பார்க்கணும். இப்போ 25% மொத்தமாக பாஸ் ஆன் பண்ண முடியாட்டினாலும் ஓரளவு ப்ரைஸில் இன்க்ரீஸ் பண்ணி தான் இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பர்சன்ஸ் யூஎஸில் விற்க முடியும். ஸோ அப்போ யூஎஸ்லேயும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் அந்த ப்ராடக்ட் மெயினாக இந்தியாவிலேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், மற்ற கண்ட்ரியில் காம்படிஷன் இல்லை அப்படின்ற போது யூஎஸில் உங்களுக்கு அங்கே கஸ்டமர்ஸ் அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதே சமயத்தில் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணவங்க அந்த ப்ரைஸை அப்சார்ப் பண்ண வேண்டியது இருக்குது. 25%ஐயும் இவங்க மார்ஜினில் அப்சார்ப் பண்ணப்பட வேண்டியது இருக்குது அப்படின்ற போது தென் இவங்களோட மார்ஜின் ரொம்பவே 25% அப்படின்றது ரொம்ப அதிகப்படியான மார்ஜின், அது அடிபடும். அப்போது நிறைய ஆர்டர்களை இழக்க வேண்டியது இருக்கலாம். அந்த 25% டேரிஃப் இல்லாத மற்ற கண்ட்ரீஸ்க்கு அது ரொம்ப சாதகமாக அமையும். இங்கே வாங்குறதுக்கு பதிலாக அங்கே வாங்குறதுக்கு உபயோகமாக இருக்கலாம். அப்போ இங்கே வேலை வாய்ப்புகள், இங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போது நீங்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கும் பாதிப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அது ஒரு பெரிய எதிர்ப்பு வராது அவருக்கு? அதாவது அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரலைஸ் ஆகிடும். ஏன்னா 25% ஸ்ட்ரைட்டாகவே அதிகமாக ஒரே நேரத்தில் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பர்சன்ஸும் அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பர்சன்ஸுக்கும் சேர்ந்து பேசும்போது இந்த டேரிஃபை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்ப்பாங்க. இப்போ நான் ஒரு யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சப்ளையர் அப்படின்னா நான் இந்தியாவிலேருந்து சோர்ஸ் பண்ணலாமா இல்லை வேறு கண்ட்ரிலேருந்து சோர்ஸ் பண்ணலாமா அப்படின்றத நான் யோசிக்கிறேன். அப்படி நான் யோசிக்கும் போது எனக்கு எங்கே சாதகமாக இருக்கோ அங்கே தான் நான் வாங்க போகிறேன். இந்தியாவில் எனக்கு 25% டேரிஃப்க்கு அப்புறமும் எனக்கு சாதகமாக இருக்குன்னா நான் வாங்க போகிறேன். அதர்வைஸ் இன்னொரு கண்ட்ரியில் நான் வாங்க போகிறேன். ஸோ ஓவராலாக யூஎஸ்லையும் ஓரளவு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியா அளவுக்கு அங்கே இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் யூஎஸில் இது ரொம்ப பெரிய ரிப்பிள் எஃபெக்டாக உடனடியாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் தான் இதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார். இப்போ அந்த மக்கள் மாதிரி நம்ம நாட்டோட மக்களுக்கு இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களும் விளிம்பு நிலை மக்களும் தான் ரொம்ப அதிகம். அப்போ இந்த ஏற்றுமதி குறையிறதுனால அந்த பொருள்லாம் திருப்பி இந்தியாவுக்குள்ளவே விற்பனைக்கு வருமா? ஏன்னா ஏற்றுமதி அங்கே டேக்ஸ் அதிகம்னால அங்கே அனுப்ப முடியாது. அப்படி குறைஞ்சி இங்கே வரதுனால இங்கே விலைவாசி குறையலாமா இல்லை வேறு விதமான எதனா ஒரு பாதிப்பு? அதாவது இங்கே மெயினாக நம்ம என்ன மாதிரியான ப்ராடக்ட் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தோன்னா இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். இப்போ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு $10 பில்லியன் அளவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கிறது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் யூஎஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அங்கே இப்போ இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாட்டி இங்கே லோக்கலில் டிமாண்ட் அதிகமாகும், அதனால் இங்கே ப்ரைஸ் குறையும் அப்படின்றது இல்லை. அந்த ப்ரொடக்ஷனே இங்கே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ப்ரொடக்ஷன் குறையும் போது அங்கே வேலை வாய்ப்புகள் குறையும் போது அதுக்கு கீழே செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் எஃபெக்டாக அதோட சப்கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருமே அடிபடுவாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டு தான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சாக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஃபார்மசூட்டிக்கலில் நம்ம எஸ்பெஷலி ஜென்ரிக் ப்ராடக்ட்ஸ், நான் பேட்டன்டட் ஃபார்மசூட்டிக்கல் டேப்லெட்ஸ் எல்லாமே இங்கேருந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம யூஎஸ்க்கு அனுப்பிச்சிட்ருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அது க்ளோஸ் டு $8 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் 25% டேரிஃப் அப்படின்றது அங்கே அஃபோர்டபுளாக இருந்தால் அங்கே பாஸ் ஆன் பண்ண முடியும். அதர்வைஸ் இங்கே அப்சார்ப் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு சுணக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் இண்டஸ்ட்ரீஸ், அங்கேயும் இதே இஷ்யூஸ் தான் இருக்குது. நம்ம யூஎஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் அந்த எக்ஸ்போர்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ உதாரணமாக ஒரு யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிளைண்ட்டை லூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஓனருக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாக வந்து இருக்கும். அவரால் வந்து பிஸ்னஸ் தொடர்ந்து ரன் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு கூட போகலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப மேன் பவர் இன்டென்சிவான இண்டஸ்ட்ரியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்படைகிறதுனால வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் இந்த பெல்ட்டில் வந்து நிறைய சேலஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ ஒரு விதத்தில் அந்த டேரிஃபுக்கு அவர் சொல்லக்கூடிய 2 காரணம். ஒரு காரணம் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய டேரிஃபை நீங்கள் கொடுங்க எனக்கு, குறிப்பாக அந்த விதை விஷயத்தில் சொல்கிறாரு. இன்னொன்று வந்து ரஷ்யா கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை நிற்கணும், அதை நிறுத்தலைன்னா நான் அந்த டேரிஃப்னு இப்படிலாம் சொல்கிறது வந்து ஒரு நாட்டில் வந்து சரியான முறையா? நீங்கள் நம்ம 2 பேர் டேரிஃபை குறைச்சிக்கிறது வேறு, ஒரு நாட்டிலேருந்து நீங்கள் வாங்கக்கூடாது அதனால் உங்களுக்கு டேரிஃப் ஏற்றுவான்றது இது வந்து நம்ம ஒரு சரியான முறையாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் யூஎஸ் வந்து ஒரு டெவலப்டு எக்கனாமியாக இருக்கிறதுனாலையும் நிறைய கண்ட்ரிகளுக்கு வந்து அது வந்து யூஎஸ் டாலர் அப்படின்றது ஒரு காமன் கரன்சியாக இருக்கிற காரணத்தினாலையும் ஒரு டாமினேஷன் எப்போவுமே யூஎஸ்க்கு இருந்துகிட்ருக்கு. யூஎஸை நம்பி நிறையா கண்ட்ரிஸ் இருக்கிற காரணத்தினாலையும் இந்தியாவும் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலையும் யூஎஸ் சொல்கிற இந்த ஒரு ஆட்டோக்ராட்டிக்கான விஷயங்களுக்கு நம்மளால் உடனடியாக ரியாக்ட் பண்ண முடியல. இப்போ இதை யூஎஸ் சொன்ன இதே விஷயத்தை ஸ்ரீலங்கா சொல்லியிருந்தது அப்படின்னா நம்ம வந்து பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருக்க முடியும். பட் யூஎஸ் கிட்ட நம்மளால் வந்து அதை வந்து பண்ண முடியல இல்லையா, எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. இந்த எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்றத வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு ட்ரம்ப்பு. அந்த யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து இன்றைக்கி வேணால் அந்த பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறோம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அவருக்கு ஓகேவாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நாளடைவில் இதோட ரிப்பிள் எஃபெக்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் திரும்பவும் யூஎஸ்ஏ பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. இப்போ இதோட தாக்கம் இன்னும் அடுத்து எப்போத்துலேருந்து தெரிய வரும்? இப்போ 2 நாள் தான் இது பேசப்பட்டிருக்கு. எப்போத்துலேருந்து இதோட நம்ம நாட்டில் தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும்? அதாவது இதில் வந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அந்த பிஸ்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா தென் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ ஒன்று வந்து இந்தியாவில் வந்து இந்த இம்பேக்ட் ஆகிற பிஸ்னஸ்க்கெலாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது வந்து ஒரு சப்சிடிஸ் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கலாம். அப்போ வந்து அவங்களால அந்த 25% டேரிஃபை இங்கே ஒரு 5-10% மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால அதை பண்ண முடியும். வேறு விதமாக இப்போ யூஎஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, வேறு எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து எகைன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னாலும் அங்கேயும் பண்ண முடியும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிஸ்னஸ்மேன் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட அடாப்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஏன்னா நிறைய சூழ்நிலையில் கடந்து வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ ப்ரைவேட்டைசேஷனுக்கு முன்னாடியும் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், ப்ரைவேட்டைசேஷனுக்கு அப்புறமும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். கோலிஷன் கவர்மெண்ட் இருந்த டைம் ஃப்ரேம்லேயும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ வந்து இப்போ இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் இருக்கும்போதும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை இந்தியன் பிஸ்னஸஸ் தாண்டி வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி இது ஒரு தற்காலிகமான சவாலாக தான் இந்தியன் பிஸ்னஸ் முன்னாடி வந்து இருக்கும். டெம்பரரியாக ஒரு 6 months 1 year இதோட இம்பாக்ட் இருக்கலாம். அதுக்கப்புறமும் திரும்பவும் எந்திரிச்சு நடக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கார்ப்பரேட் இந்தியா கிட்ட இருக்குது. அதன் மூலமாக அவங்களால எந்திரிச்சு வர முடியும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த இயர் 2000 வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்னாலஜி பபிள் பஸ்ட், இந்தியா தான் வந்து டெக்னாலஜியில் பயங்கரமாக வந்து வளரும் அப்படின்ற சூழ்நிலை இருந்த சமயத்தில் Y2K ப்ராப்ளம் இதெல்லாம் வந்ததுனால நிறைய சிறு குறு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிஸ் வந்து இம்பேக்ட் ஆனாங்க, க்ளோஸ் ஆனாங்க. பட் ஆனால் இன்றைக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்றது ஒரு பெரிய செக்டர் தான் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. 2008 சப்ரைம் கிரைசிஸ் வந்தப்போ இந்தியாவில் நிறைய வந்து இம்பேக்ட் இருந்தாலும் அதுலேருந்து நம்மளால் மீண்டு வர முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய ரிசெஷன், பூம்ஸ், ரெக்கவரிஸ் இதை வந்து இந்தியன் கார்ப்பரேட் பார்த்துருக்காங்க. அதனால் இந்த சேலஞ்சஸையும் அவங்களால தாண்டி வர முடியும். தற்காலிகமான ஒரு பின்னடைவு இருக்கும், பட் தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக சார். இப்படி எடுத்துக்கலாமா? அவர் அனௌன்ஸ் பண்ணுவார், திருப்பி இன்னும் ஒரு 6 மாதத்தில் இல்லை ஒரு 10 நாள்லேயே கூட அதை வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பும் இருக்கா? அது நம்ம ட்ரம்ப்போட செயல்பாடு வச்சு ட்ரம்ப்போட செயல்பாடு அப்படி இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து ஒரு கார்ப்பரேட் இந்தியா எப்படி இதை பார்ப்பாங்க அப்படின்னா, ஓகே ட்ரம்ப்போட பிஹேவியர் இப்படி எராட்டிக்காக இருந்துகிட்ருக்கு, நம்ம எப்படி நம்ம பிஸ்னஸை இன்சுலேட் பண்ணிக்கலாம், 25% டேரிஃபே இருந்தாலும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்ற ஆங்கிளில் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா ட்ரம்ப்போட 25% டேரிஃப் இருக்கோ இல்லையோ ஸ்டில் நம்ம பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்து போக ஆரம்பிச்சிருவாங்க. எப்போவுமே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ அந்த அங்கில் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த டேரிஃப் வந்து நம்ம எம்ப்ளாயோட வேலை வாய்ப்புகள் தான் பாதிக்கப்படும், ஆனால் மக்கள் வாங்கும் பொருட்கள் எந்த பிரச்சனையும் வராது, அப்படியா? ஓரளவுக்கு அப்படி சொல்ல முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இம்பேக்டில் எம்ப்ளாய்மெண்ட், அந்தந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் அதோட எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராப்ளம் வந்து இருக்கும்.
இப்போ அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் சர்வைவ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அவங்களோட பர்ச்சேசிங் பவர் பாதிக்கப்படுது. அது வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் உண்டு பண்ணும் இல்லையா? நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் இருக்கிற ஏரியா வந்து இந்த எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கீங்க நீங்கள். பட் இந்த எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பர்ச்சேசிங் பவர் இல்லாதனாலையும் உங்கள் பிஸ்னஸும் இம்பாக்ட் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ இதுதான் செகண்ட் ஆர்டர் இம்பாக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த பர்ச்சேசிங் பவர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுது மக்கள்கிட்டக்கு அப்படின்றத பார்த்து மற்ற பொருட்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் வரும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அது நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் நமக்கு அதோட விளைவுகள் கணிக்க முடியும். ரைட் சார். இப்போ ட்ரம்ப்போட செயல்பாடால் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்க, குறிப்பாக அமெரிக்கா மக்களும் எந்த அளவுக்கு அதில் பாதிப்படைவாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து இங்கே வாங்கும் சக்தி உள்ள மக்கள், அது வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்படையும் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் தான் நம்மளுக்கு தெரிய வரும்னு சொன்னீங்க. இந்த தகவல் நிச்சயமாக இன்றைக்கி வாசகர்களுக்கும் நிறைய மக்களுக்கும் தேவைப்படுது. உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.